உணவே மருந்து. உப்பு மற்றும் சர்க்கரை முற்றிலும் தவிர்ப்பது நல்லதா? நமது தினசரி உணவில் உப்பு மற்றும் சர்க்கரை என்பது தேவையில்லா ஒன்றா? அது இல்லாத உணவை சாப்பிடுவதை வழக்கமாக்கிக் கொள்ளலாமா என்று பலருக்கு பல கேள்விகள் இருக்கு. அதற்கான சரியான பதில்களை இப்பதிவில் பார்க்கலாம். நாம் தெரிந்து கொள்ளாமல் முதலில் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று எண்ணுவோர் தவிர்க்க வேண்டிய விஷயம் எதுவென்றால் அது இந்த வெள்ளை சர்க்கரைதான். அதுபோல கார்பனேட் பானங்கள், மைதா உள்ளிட்டவைகளையும் உட்கொள்ளாமல் தவிர்த்து கொள்வது நல்லது. பொங்கல், தீபாவளி, திருமண விழாக்கள் உள்ளிட்ட விசேஷ நாட்களில் சர்க்கரை கலந்த இனிப்புகளை சாப்பிடுவதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் தினசரி உணவில் வெள்ளை சர்க்கரை பயன்படுத்துவது நல்லதல்ல. சர்க்கரை பயன்படுத்துவதற்கு பதிலாக வெல்லம், கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை, கடுக்காய் கலந்த தேன் போன்றவற்றை பயன்படுத்தலாம். அதே நேரம் வெள்ளை சர்க்கரை தான் உடலுக்கு தீங்கு என்று நினைத்து இந்த மாற்றுப் பொருட்களை அதிக அளவில் பயன்படுத்தக்கூடாது. எனவே ஒரு அளவுதான். சர்க்கரை முடிந்தவரை வீடுகளில் வாங்குவதை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள். நாம் தினமும் குடிக்கும் காபி, டீக்கு கூட வெள்ளை சர்க்கரையை பயன்படுத்துவதற்கு பதில் வெல்லம் சேர்த்து கொள்ளலாம். அது காபி, டீக்கு தனி சுவையை கொடுப்பதுடன் மணமாகவும் இருக்கும். நமது உடலின் இரத்த அழுத்தத்தை பொறுத்துத்தான் உப்பின் அளவினையும் தீர்மானிக்க வேண்டும் என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள். ஒவ்வொருவருக்கும் இரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் தங்கள் உணவில் உப்பு சேர்ப்பதை நிறுத்தி கொள்ள வேண்டும். ஒரு சிலருக்கு குறைந்த இரத்த அழுத்தம் இருக்கும். அவர்களுக்கு அவ்வப்போது தலைச்சுற்றல், மயக்கம் போன்றவை நிலை உருவாகும். அவர்கள்தான் உணவில் உப்பினை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது. தற்போது கடைகளில் பிங்க் நிறத்தில் இருக்கும் பிளாக் சால்ட் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த உப்பு மினரல்கள் அதிகம் இருக்கும் காரணத்தினால் சாதாரண உப்பினை பயன்படுத்துவதற்கு பதிலாக இதனை பயன்படுத்தினால் ஆரோக்கியமாக இருக்கும். மொத்தத்தில் வெள்ளை சர்க்கரை பயன்பாட்டினை முற்றிலும் தவிர்த்து கொள்ளுங்கள். அதே நேரம் உப்பின் பயன்பாட்டினையும் உங்கள் உடலில் இரத்த அழுத்த அளவுகளையும் பொறுத்து எவ்வளவு பயன்படுத்தலாம் அல்லது பயன்படுத்தாமலும் இருக்கலாம் என்று முடிவு செய்து கொள்வது நல்லது.